ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ ரிசல்ட் அப்புறம் பிசி ரிசல்ட் இது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும், எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மே 4 வந்துட்டு ரிசல்ட் டேட்டு. ஸோ இப்போ வந்துட்டு எல்லாருமே அவ்வளோ ரிசல்ட் வருமா, எப்போ வரும், ஸோ எப்போ வரும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நிறைய பேர் வந்துட்டு கிடைச்ச வேலையை பார்த்துட்டு அப்டேட் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐ ரிசல்ட் என்னாச்சு, ஸோ அது ரிலேட்டடான அந்த பிஎஸ்டிஎம் கேஸ் என்னாச்சு, அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதே மாதிரி பிசிக்கு ரிசல்ட் வருமா இல்லை ஓவரால் ரிசல்ட் வருமா, ஸோ அது ரிலேட்டடாக தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போது ரீசெண்டாக வந்துட்டு 634 ஃபயர்மேனுக்கு ட்ரைனிங் அலோகேட் பண்ணுறதுக்கு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் ஆகிருக்க மாதிரி நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ அப்படின்னா பிசி ரிசல்ட்ஸ் வந்துட்டு டிக்ளேர் பண்ண போகிறாங்களா? ப்ராபப்ளாக ஓவரால் ரிசல்ட் வர்றதுக்கு பெரிதும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லிட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ண அந்த கிரேஸ் மார்க்ஸ்லாம் சேர்த்துட்டு அது பேஸ் பண்ணி ஒரு ஃபைனல் ஒரு ரிசல்ட் விடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ரிசல்ட் விட்டுட்டு அவங்களுக்கு ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமாட்டி தான் நமக்கு ஓவரால் வரும். அந்த ரிசல்ட் எப்போ விட வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, ஸோ ரிசல்ட்லாம் முடிஞ்சுட்டு, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சுட்டு மே மந்த் மிடில் இல்லைனா மே மந்த் எண்டில் டிக்ளேர் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக எஸ்ஐ ரிசல்ட்டு, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ எஸ்ஐ ரிசல்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போது பிஎஸ்டிஎம் கேஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ டிபார்ட்மெண்ட்டை சார்ந்த பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் வந்துட்டு எங்களுக்கும் பிஎஸ்டிஎம் அப்ளிகபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த கேஸ் வந்துட்டு ஹியரிங் வந்துச்சு. ஸோ என்ன அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ 2025 நடந்த இந்த எஸ்ஐ எக்ஸாமில் வந்துட்டு டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன் கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்களா. ஸோ ஒரு 47 பேர் வந்துட்டு சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. இதை வந்துட்டு நீதிபதி ஆஷா அவர்கள் வந்துட்டு இந்த மனுவை மார்ச் 30 எடுத்து இந்த ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை விதிச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 days பிஃபோர் வந்துட்டு இந்த ஹியரிங் வருது, இந்த கேஸ்க்கான ஹியரிங் வருது. அதில் நீதிபதி ஆஷா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜூன் 24 வரைக்கும் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. 2025 நடந்த எஸ்ஐ எக்ஸாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணக்கூடாது. ஸோ அதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இதுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஹியரிங் ஜூன் 24 வரும். ஸோ ஜூன் 24க்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் அடுத்து இந்த எஸ்ஐ ரிசல்ட் பற்றி என்ன நடக்க போகுது அப்படின்றது. ஸோ எனக்கு ஏதாச்சும் அப்டேட் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.